ஜென்ஸுக்கு சொல்லுவாங்க, சார் உங்ககிட்ட ஏதோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. விமன்ஸுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்களாம் கடவுளை கண்ணில் பார்த்துட்டேன். அப்படிலாம் இல்லை. ஏன்னா எனக்கு இது பெயின் எனக்கு தெரியும். அழகா ஒரு எலிசபெத் குயின் மாதிரி அந்த குழந்தைய அப்படி தூக்கிட்டு வரும்போது இயேசு மீண்டும் உயிர் பிறந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. கல்யாணம் ஆகி ஒரு 18-20 வருஷம் ஆச்சு. இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெடி பண்ணி கொடுங்கன்னா நீங்கள் பண்ணுவீங்களா? குழந்தைங்கிறது அதான ஏக்கம்ங்கிறது எந்த வயசுல வேணா வரலாம். இது எந்த வயசு வரைக்கும் குழந்தை பெற்றுக்கலாம்? 45 to 50. அதுக்கு மேலெல்லாம் நம்ம அதுகளை வளர்த்த முடியாது. யூட்ரஸ் ரீமேரேஜ் பண்ணிட்டு வர கப்பிள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணி விஷ் யூ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் இதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா ஒரு சாப்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சாப்டர் ரீஓப்பன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளையும் ஒரு உறவாக ஏற்றுக்கிட்டு ஒரு சாப்டரை ரீஓப்பன் பண்ணி இந்த சொசைட்டியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்ஸ்லாம் கடவுளான்னு, எனக்கு அவர் தான் தெய்வமாக தெரிவார் எப்படி இப்படி அவ்வளோ ப்ராட் மைண்டடான்ட்டுலாம் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நான்லாம் அண்ணாந்து பார்ப்பேன் அப்படியா அப்படின்ட்டு. பளிங்கு மாளிகையானாலும் பட்டுக்கம்பளம் விரித்தாலும் குழந்தை குரல் எதிரொலிக்காத பட்சத்தில் அது வௌவால்களின் கழிப்பறையே. மிகப்பெரிய வாசனை திரவியங்களால் அவர்களுடைய வயிற்றையும் மனதையும் கழுவி தரக்கூடிய ஒரு அழகான மருத்துவர் நீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். இது எவ்வளோ உள்ளர்த்தம் இருக்கு. கிட்டத்தட்ட எங்க 2 பேர்த்தோட ஃபேஸ் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். கண்டிப்பா கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கு. நீங்க எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க. கல்யாணம் ஆன பொம்பளை இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டாளே நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு கொஸ்டின் தோணுச்சு. 10 மாசம் அந்த வீட்டுல நடத்துற போராட்டம் இருக்குதே கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவ உட்கார மாட்டேங்கிறாப்பா, படுத்துக்கிட்டே இருக்காப்பா, பெட்ரூம்ல இருந்து வர மாட்டேங்கிறாப்பா, ஏதோ சாப்பிட்டாலும் சிக்கன் 65யும் அப்புறம் அந்த என்ன ரோட்ல ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்களே என்னமா அது அப்பாப்பா எல்லா கர்ப்பிணிகளும் அதுதான் மேடம் கேக்குறாங்க. ஆழமா காதலிங்க, எனக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை எப்படி ஆணோ பொண்ணோ அது மாற்றுத்திறனாளியோ இல்லை கருப்பா இருக்கோ எதா இருந்தாலும் அதை நான் ஒரு பியூட்டிஃபுல் திங்ஸா முதல் பார்ப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதை ஹியூமனா நீங்க மாத்துறது. அது ஹியூமனா நல்ல ஹியூமனா மாத்துறது ஒரு வளர்ப்புல தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் நம்ம தான் பார்த்துக்கணும். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Achi Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. பொதுவாக ஜோசிக்காரங்களை நான் இன்டர்வியூ எடுக்கும்போது சார் என் ராசி நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்பேன். அது மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு 18-20 வருஷம் ஆச்சு. இன்னொரு குழந்தை பெற்றுக்கணுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெடி பண்ணி கொடுங்கன்னா நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. குழந்தைங்கிறது அதான ஏக்கம்ங்கிறது எந்த வயசுல வேணா வரலாம். இது எந்த வயசு வரைக்கும் குழந்தை பெற்றுக்கலாம்? அது ஹெல்த் ஆஃப் த உமனுங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அவங்களோட ஓன் இதுக்கு பார்த்தீங்கன்னா 45 to 50. அதுக்கு மேலெல்லாம் வி ஆர் பியாண்ட் அந்த நம்ம அதுகளை வளர்த்த முடியாது. யூட்ரஸ் பின்னாடி ஓட முடியாது. நம்மளே காலை நோண்டி போயிட்டு நமக்கு முட்டி கைண்டு இருக்கும் பாதி நேரம் கால்சியம் சத்து போய். அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ்ன்ற பார்க்குறீங்கன்னா வி ஆர் ஹெல்தி அன்டில் தென். ஆஃப்டர் தட் வி ஹேவ் நமக்கே இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் வில் ஈட் அஸ். அந்த மாதிரி வில் ஈட் திங்ஸ் அப்புங்கிற மாதிரி ஆகிடும். வெளியே நிறைய பேர் கேட்கணும்னு நினச்சிட்டு ஒருவேளை ரேகா மூலமாக கேட்கும்போது ரேகா எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவா அப்படின்னு அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, டிவோர்ஸும் ஆகிடுச்சு, ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணிட்டாங்க. ஒரே குழந்தை அல்லது 2 குழந்தை சம்திங். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ 15 இயர்ஸ் கழிச்சோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே நம்மளோட பாண்டிங் இன்னும் நல்லா இருக்கணும்னா நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு பேசுகிறாங்க. அந்த மாதிரி வர கப்புள்ஸ்க்கு டிவோர்ஸ், செகண்ட் மேரேஜ், ஃபேமிலி பிளானிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் குழந்தைக்கு ஒரு 10 வயசுக்கு மேலே 20 வயசுக்கு மேலே கூட இருக்கும். இந்த மாதிரி வர கப்புள்ஸை என்கரேஜ் பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படி வந்தால் இருக்கும்? பாண்டிங்குன்றதெல்லாம் தாண்டி அவங்கள இன்றைக்கி ஆக்சுவலாக என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும்.
ரீமேரேஜ் பண்ணிட்டு வர கப்புள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணி விஷ் யூ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் இதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா ஒரு சாப்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சாப்டர் ரீஓப்பன் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. உண்மையாகவே சொல்கிறேங்க ரேகா, இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்மளே வந்து அடிப்பட்ட காயம் மாறுறதுக்கு மறக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ இடங்கள் தேடி ஓடி இருப்போம். நம்மளையும் ஒரு உறவாக ஏற்றுக்கிட்டு ஒரு சாப்டரை ரீஓப்பன் பண்ணி இந்த சொசைட்டியில் நீங்கள் அப்ராடில் சொல்லுங்கள் இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. பட் நம்ம சொசைட்டியில் எந்திரிச்சு அப்படி நிமிர்ந்து ஒரு பெண் எழுந்து நிற்கிறாள் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு நின்று வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன விதத்தில் வேணாலும் நம்ம ஹெல்ப் பண்ணலாங்கிறத என்னோடய ஃபர்ஸ்ட்டு முடிவு. அதில் ஸ்டெர்லைசேஷன் பண்ணிட்டாங்கும் போது டியூப் இருக்கான்னு செக் பண்ணுறது தான். இருந்ததுன்னா டியூபை இணைச்சி விடுறது, இல்லைன்னா அதர் ஆப்ஷன் இஸ் ஒன்லி லெஃப்ட் ஓவர் இஸ் ஐவிஎஃப். பட் அவங்கள நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன், ப்ளீஸ் ஹாவ் அ பேபி ஆஃப் யுவர் ஓன். நீங்கள் வில்லிங்னா தயவு செய்து அதை நோக்கி போங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் கூட வந்து அந்த ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சைல்டே இவர் வந்து பார்த்துக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு, நான் தான் அவருக்கு வந்து ஒரு குழந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல் வந்து எனக்கு அபவ் த மவுண்டன் மாதிரி இருக்கும்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்ஸ்லாம் கடவுளான்னு, எனக்கு அவர் தான் தெய்வமாக தெரிவார், எப்படி இப்படி சரி அவ்வளோ ப்ராட் மைண்டடான்ட்டுலாம் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நான்லாம் அண்ணாந்து பார்ப்பேன் அப்படியா அப்படின்ட்டு. தே ஈட் மை விஷனரி மாதிரி ஆகிடும். எனக்கு என்னையே ஆச்சரியப்படுத்தும் ஒரு விஷயம், இன்னொரு குழந்தைய தன் குழந்தையாக வளர்க்கும் அந்த மனப்பான்மையோட வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஒரு சாக்லேட் வாங்கினாலே பக்கத்து குழந்தைக்கு கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு இதில் ஒரு காலம் முழுக்க வளர்த்தணும். நம்மளோட பணத்தில் அது வளருது, நம்ம அன்பு காட்டணும், நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அன்பு காட்டுறது அந்த குழந்தை தப்பாக நினச்சிடக்கூடாது. ஸோ மெனி டிஃபிகல்ட். நிறைய முடிச்சுகளை அவிழ்த்து அவங்கள எனக்கு நான் என்கரேஜ் பண்ணுவேன். நீங்களே அவர் சொல்வார், இல்லைங்க மேடம் நான் வேண்டான்னு சொன்னாலே கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அதனால தான் அவங்க திருப்திக்காக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. எனக்கு குழந்தை பிறந்தப்போ, என்னோட குழந்தை இப்போ 20 years ஆச்சு, காலேஜ் போயிட்டுருக்கா. அவளுக்கு குழந்தை பிறந்தப்போ எனக்கு நான் எழுதின ஒரு கவிதை, அது இது வரைக்கும் நான் நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். சைக்காலஜி ஏகப்பட்ட பேர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்ககிட்ட எனக்கு சொல்ல தோணலை. மகப்பேறு மருத்துவர்களையுமே நான் வந்து பேட்டி எடுத்திருக்கேன், அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன், ரெகுலராக பேசுவேன். பட் இப்படி ஒரு கவிதை என்கிட்ட இருக்குன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. பட் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்த உடனே எனக்கு இதுக்கு இவங்களுக்காக தான் எழுதியிருப்பேனோன்னு எனக்கு தோணுச்சு. தந்தையின் ஆண்மையை தரணிக்கு பறைசாற்றும் தாய் மடி மலடல்ல என தர சான்றிதழ் தந்து தழுவிய தங்கத்தாம்பாளம், இல்லற விருட்சத்தில் இனிமை கனிகளை உதிர்க்க வந்த மரகத ஈசன், பளிங்கு மாளிகையானாலும் பட்டுக்கம்பளம் விரித்தாலும் குழந்தை குரல் எதிரொலிக்காத பட்சத்தில் அது வௌவால்களின் கழிப்பறையே, ஆந்தைகளின் அந்தப்புறமே. இந்த ஆந்தைகளின் அந்தப்புறத்தையும் வௌவால்களின் கழிப்பறையும் தொடர்ந்து மிகப்பெரிய வாசனை திரவியங்களால் அவர்களுடைய வயிற்றையும் மனதையும் கழுவித்தரக்கூடிய ஒரு அழகான மருத்துவர் நீங்கள். ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். இது எவ்வளோ உள்ளர்த்தம் இருக்குது. இதை உடைச்சு பார்த்தா இந்த வரிகளுக்கு வார்த்தைகளுக்கு இருக்கும் வலிமை உங்களிடந்து எனக்கு வர்றதுக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி. நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க, ஜென்ஸுக்கு சொல்லுவாங்க சார் உங்ககிட்ட ஏதோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. விமன்ஸுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்களாம் கடவுளை கண்ணில் பார்த்துட்டேன். அப்படிலாம் இல்லை, ஏன்னா எனக்கு இது பெயின் எனக்கு தெரியும். பட் நான் நிறைய சைக்காலஜிக்கலாக நிறைய பேரை மீட் பண்ணுறேன். ஒரு ஜென்ஸ் வந்து என்கிட்ட சொன்னார், என்னோட ஆண்மை ரொம்ப குறைவாக இருக்குல்ல, அந்த சம்திங் நம்பர்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரில, சித்தா சாப்பிட்றேன், ஹோமியோ என்னென்னமோ சொல்கிறேன், முடியல, எந்த டாக்டர்கிட்ட போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பொதுவாக நம்ம பெண்களை தானே குழந்தை பிறக்காதுன்போம். சமீப காலமாக இருக்கிற ஜென்ரேஷனில் நான் நிறைய பார்க்குறேன், ஆண்களுடைய அந்த ஆல்கஹால் பழக்கத்தினாலேயோ அல்லது அவங்களுடைய டிப்ரெஷனாலேயோ நிறைய குழந்தை பிறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆண்களுக்கு வருது. ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு நிறைய நான் பார்க்குறது உண்மை. இன்றைக்கி ஜெனரேஷனில் நான் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சும் அதுதான். எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தையின்மை பெண்களே காரணம் அப்படின்ட்டு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு பெண்கள் தான். ஆமாம் உண்மை. ஆனால் ஆண்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குதுங்கிறது 6-7 இயர்ஸாக கேட்குறேன். அப்படி வரக்கூடிய ஆண்களையும்
உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு அம்மா வீட்லேயும் மாமியார் வீட்லேயும் ஒதுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கப்பிள்ஸை கூப்பிட்டு நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க வச்சு அந்த குழந்தைய நீங்கள் தூக்கிட்டு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வார்டுக்கு அழகாக ஒரு எலிசபெத் குயின் மாதிரி அந்த குழந்தைய அப்படி தூக்கிட்டு வரும்போது இயேசு மீண்டும் உயிர் பிறந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல. தேங்க்யூ குமுதம், என்னை அழ வச்சிட்டீங்க. தேங்க்யூ. இவ்வளவு அழகாக கவிதை சொல்கிறீங்க. நான் அதை உங்ககிட்டேருந்து நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு கவிதை, அவ்வளோ வரிகள். ஐயோ, ரொம்ப அழகான கவிதை. இன்னும் நிறைய பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு உதாரணமாக இருக்கிறீங்க. அது அப்படியே கண்டினியூ ஃபார்வர்டு. நம்ம பெண்களாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லிவிட்டார். அந்த டாக்டர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்கலேருந்து நம்ம சொல்லுற அந்த ஆயம்மா சாதாரண ஆயம்மான்னு, சாதாரணன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு ஆயம்மாவை, ஒரு நர்ஸை, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கூட்டுறவங்கள முதற்கொண்டு அவங்க வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. அதை நீ கேட்கணும், எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இப்போ காரில் வரும்போது வாய்ஸ் நோட் கூட இருக்குது. ஒரு சாதாரண வேலைக்காரங்க நம்ம சொல்கிறோம், நம்மளோட குழந்தைங்களே அந்த வேலைக்காரமாக தான் பார்க்குறாங்க. நீ அம்மா இல்லை, அவங்க தான் அம்மாங்கிறது வந்து ஒவ்வொருத்தர் மண்டையிலையும் கொட்டுறாங்க. அது எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. முடிஞ்சால் அவங்க மூலமாக நீ இந்த சொசைட்டிக்கு சொல்லிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வேலைக்காரங்கன்னோ பணிப்பெண்ணோ கூப்பிடவே மாட்டேன், அக்கா அம்மான்னு கூப்பிடுவேன். ஸோ கிட்டத்தட்ட எங்கள் 2 பேர்த்தோட ஃபேஸ் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கு, அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை என்னோட தாட். நீங்கள் வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க, அப்படி சொல்லிட்டு அழகாகவே இருக்கிறீங்க. பக்கத்தில் மேக்கப் போட்டு வந்திருக்க மேடம். இல்லை, அதாவது சக மனிதர்களை மனிதர்களாக நடத்தணுங்கிறது தான். இன்றைக்கும் எஸ் சிஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப்ஸு, சிஸ்டர் இங்கே வா, அந்த சைட் போ நீனு அப்படின்ட்டு எனக்கு பேச தெரியாது. இங்கே வாங்கடா, இங்கே சொல்லுங்கடா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, இந்த மாதிரியே பேசி பழகிட்டேன். நிறைய குழந்தைகளுக்கு, நம்ம இனி வர ஜெனரேஷனுக்கு அந்த ஏற்றத்தாழ்வை நம்ம கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக, அதான் அடுத்த நம்ம சக மனிதர்களை இந்த நான் சொன்னது தான். நீங்கள் என்ன எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்களேன், நான் நின்று பேசிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி. யூ சச் அ ஸ்வீட் ஹார்ட்டட் பர்சன். ஐ எம் ஸோ கிளாட் இன்னைக்கு உங்களை சந்திச்சதில். யூ மேட் மை டே. உங்கள் அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. உங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். உங்கள் கிட்ஸையும் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வீட்டில் சண்டை போட்டு எந்த இடத்துலையுமே நிம்மதியாக இருக்க முடியாது, ஒரு பிரசவம் பார்க்க முடியாது. ஸோ ஹஸ்பண்ட் வேறு, குழந்தைங்க வேறு, பேரண்ட்ஸ் வேறு, ஒர்க் வேறு, எல்லாமே வேறுன்னு பிரித்தாதான் அது பண்ண முடியும். கடவுள் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆயுசும் திறமையும் இன்னும் எனி நியூ டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் உங்கள் கைக்கு கொண்டு வந்து சொல்ல எனக்கு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு வேறு கேட்டிருக்கீங்களா? அப்படி வேணா போட்டு இப்போ நாங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சிங்கள் மாதிரி இருக்கிறோமா? தேங்க்யூ. ஜஸ்ட் ஜோக்கிங், ஐ அம் ஜஸ்ட் ஹேவிங் ஃபன் வித் யூ. அப்சல்யூட் ப்ளஷர். நீங்கள் 2 இல்லை 4 கண்ணாடி கூட போட்டுக்கலாம். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு மகப்பேறு மருத்துவராக கல்யாணம் ஆனாதான் ஆகணும்னு இல்லை, இங்கே எதுவுமே ஆகலைனாலும் எல்லாமே ஆயிக்கலான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை உடைச்சிருப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு, ஏன்னா எனக்கு வந்து உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் கல்யாணம் ஆன பொம்பளை இவ்வளோ சந்தோஷமா இருக்க மாட்டாளே நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் தோணுச்சு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கமெண்ட்ஸ் போட்டு நம்மளை தொங்க வைப்பாங்களே அப்படிலாம் தோணுச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாத்தையும் கடந்து அதே இந்த மருதாணி ஷேர் பண்ணதுக்கும் ஹாப்பி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிற பெண்கள், நீங்கள் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாமே இருக்கட்டும். ஆனால் முதல்ல அடி ஆழமாக காதலிங்க. எனக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை எப்படி ஆணோ பொண்ணோ, அது வந்து மாற்றுத்திறனாளியோ இல்லை கருப்பாக இருக்கோ, எதாக இருந்தாலும் அதை நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங்ஸாக முதல் பார்ப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதை ஹியூமனாக நீங்கள் மாற்றுறது. அது ஹியூமனாக, நல்ல ஹியூமனாக மாற்றுறது ஒரு வளர்ப்பில் தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும்.
நம்ம தான் நம்ம குழந்தைங்கள எவ்வளோ தூரம் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அது முதல் ஆஹா என்ன அழகாக சிரிக்குது, என்ன அழகாக அழுகுது, கீழே விழுந்துட்டானா உடனே உங்கள் உயிர் அங்கே விடாதீங்க. அது விழுந்தது எழுந்திரிச்சு வரும். உழத்துக்கு கீழே சொல்லி கொடுத்த கடவுளுக்கு எழுப்பவும் தெரியும். உடனே நீங்கள் எமோஷன் ஆகி அதில் ஒரு இதாகி அதே மாதிரி டாக்டர்ஸ் ஒரு கேள்வி, சாரி நான் எழுந்திரிச்சிட்டேன் இருந்தாலும் கேட்குறேன், ஐவிஎஃப் ஐயுஎஃப் நார்மல் குழந்தை, அதாவது நார்மலாக கன்சீவ் ஆகிட்டேன்னு தெரிஞ்சோடனே நடக்கக்கூடாது சொன்னாங்க டாக்டர், ஆமா உட்காரக்கூடாது சொன்னாங்க டாக்டர், குமியக்கூடாது சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கா டாக்டர்? இல்லை இப்போ எனக்கு ஒரு வேளை குழந்தையாச்சுன்னா நான் இப்போவே வந்து லீவ் போட்டுக்கலாமான்னு பார்க்குறேன். இல்ல இல்ல நீங்க சொல்றது அப்படியே நிதர்சனம் உண்மை. தண்ணி எடுத்துட்டு வா டாக்டர், இப்படி சைடுல இங்க தான் இருக்கு அப்படின்னு இல்ல நிறைய நீங்க அப்படியே செஞ்சு காட்டுறீங்க. நம்ம கேர்ள்ஸ் ரொம்ப மோசம் இல்ல டாக்டர். உண்மையாவே நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா அதுல ஃபாலோ பண்ணணும். எல்லா வேலையும் செய்யணும். கண்டிப்பா. நான் சிசேரியன் பண்ண மாட்டேன். இல்ல, நீங்க வந்து நார்மல் டெலிவரி தான், வீட்ல குமிஞ்சு வீடு கூட்டணும், கூட்டுற வீடியோ டெய்லி எனக்கு அனுப்பணும்லாம் சொல்லுங்க ப்ளீஸ் கேர்ள்ஸ். மேடத்துக்கு ஞாபகப்படுத்தி விடுங்க. நானே அவங்க கிட்ட அப்படிதான் அடம்பிடிச்சிட்டு இருப்பேன். அப்படியே எந்திரிக்கும் போது பார்க்கணுமே, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? இல்ல மேடம் பிரெக்னெண்டா இருக்க, நேரம் நடந்து வாங்க, ஃபர்ஸ்ட் வாங்க ஃபர்ஸ்ட். இல்ல மேம், நான் பார்க்ல எல்லாம் பாக்குறேன், இப்படியே தான் மேடம் நடக்கிறாங்க. ஆனா எனக்கெல்லாம் குழந்தை வயித்துல இருந்ததே தெரியல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தனியா நடந்து போய் பிரசவம் பார்த்துட்டு வந்துட்டேன். வித்தியாசமா இருக்காங்களே, எங்க இருந்துடா நீங்களாம் வந்தீங்கிற மாதிரியே இருக்கு. வேற வேற்றொரு கிரகத்தார் மாதிரி தான். அதான் நானும் நார்மல் டெலிவரிக்கு நம்ம ஆக்டிவா இருக்கணும், ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எழுந்திருக்கிறதுலேருந்து சொல்லி கொடுக்குறேன். அப்படியே இப்படி ஹெல்ப் கேட்கறது என்ன, பக்கத்துல 4 பேரை பிடிச்சிக்கிறது என்ன, அதெல்லாம் நடக்குது தான். அந்த காலத்துல டாக்டர் இல்ல, யோகா கிளாஸ் இல்ல, ஒன்னும் சொல்லி தர மாட்டாங்க. அதுக்கு பாட்டு கண்டதையும் திணிச்சு ஏதோ காட்டுக்குள்ள பிறந்தது அப்படி வளர்ந்ததான் நம்மலாம். ஆமா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றது, வேலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் சொல்லிடுறேன். நான் ரேகா மேம் பார்த்தேன், அவங்க வேலை சாப்பிட்டாலாம் சொன்னா கேட்க மாட்டாங்க டாக்டர். ஏன்னா வீட்டுல வீடு கூட்டுறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் வச்சிருக்காங்க, துணி துவைக்கிறதுக்கு மிஷின் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க, வீட்டுல டிரைவரும் வச்சிருக்காங்க, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுக்கார வேற வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நடந்து வந்து டாக்டர் அப்படின்னு சொல்ற வேலைதான். அத கூட நீங்க வந்து கண்டிப்பா I'll promote exercises and I'll make them feel normal. உங்ககிட்ட இருந்து அதையும் நான் கொண்டு போறேன். ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதை கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாவே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த 10 மாசம் அந்த வீட்டுல நடத்துற போராட்டம் இருக்குதே, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கிழவிகள்லாம் சொல்லுது, அம்மா தாய் நீ யாருன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி அவ உட்கார மாட்டேங்கிறாப்பா, படுத்துக்கிட்டே இருக்காப்பா, பெட்ரூம்ல இருந்து வர மாட்டேங்கிறாப்பா, எதை சாப்பிட்டாலும் எனக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாப்பா, எதை கொடுத்தாலும் எனக்கு இது பிடிக்கலங்கிறாப்பா. சிக்கன் 65யும் அப்புறம் அந்த என்ன ரோட்ல ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்களே, என்ன மாதிரி ஃப்ரைட் ரைஸ். அப்பாப்பா எல்லா கர்ப்பிணிகளும் அதுதான் மேடம் கேட்குறாங்க, ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ். ஒவ்வொரு வீட்டுக்காரும் மேடம் டாக்டர் சொல்கிறாங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாது, அவுட் சைட். எப்போ பாரு 365 நாளும் எனக்கு மாசமாக இருக்கேன்னு சொல்கிறேன் மேடம், ஆனாலும் எனக்கு வந்து என்ன ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் இதே தான் கேட்குறாங்களாம். கொஞ்சம் அதெல்லாம் வந்து சாப்பிட்டா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுங்க. நீங்க அடுத்த இன்டர்வியூல சொல்லுங்க, இதை கட் பண்ணிடுங்க. அடுத்த இன்டர்வியூல சிக்கன் ரைஸ் 65 எல்லாம் சாப்பிட்டா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். இல்ல ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரியும் சொல்லிடுறேன். இது கோலாஸ் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அது ஒன்று சைடில். அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். நம்ம இப்போ அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் கூடவே கோலாஸ். தயவு செய்து மகப்பேறு பெண்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய குழந்தை பெற்று கொடுத்துட்டே இருங்க எங்களுக்காக. சரியா? ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. என்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கு, என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை.